கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ராஜாதி ராஜாவே, பரிசுத்தமுள்ள தேவனை, 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் மத்தியிலே உலாவி எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். சோதரம் முதல்ல 9ஆம் வசனம் வாசிப்போம், அடுத்து 8ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா, ஏனெனில் அவருடைய விந்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் பிறந்தவன் என்ன பண்ணா பாவம் செய்யறதுக்கு அவன் கை கூசும். எல்லா மனுஷனும் பாவிதான், தேவ மகிமை அற்று போயிட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்துல பாவத்தை என்ன பண்ணார்? நம்ம பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தை முதுகு பின்ன இறந்து விட்டார், கடலின் ஆழத்துக்குள்ள போட்டுட்டாரு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல பாவம் செய்ய முடியாது உன்னால. ஏன்னா இயேசுவை நீங்க தரிச்சிருக்கிறீங்க. பாவத்தை செஞ்சு அறிக்கைட்டு வெளியே வந்துட்டீங்க. மறுபடியும் நீங்க பாவத்தை செய்யும்படி யாரு எதிராளியான பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? கடைசி வரைக்கும் விடமாட்டாங்களே, எப்படியாவது பாவம் செய்ய வைக்கணும். ஆனா பாவத்துக்கு விலைக்கு நீங்க உடனே வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசனவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறவன். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். யார் வெளிப்பட்டதுங்க? நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில, இந்த முழு உலகத்தை மீட்க வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எது கொண்டு விட்டார்னா அவனுடைய கிரிகள். பிசாசு நம்ம போய் அழிக்க முடியாது, தேவன் தான் அழிக்கணும். அவனுடைய கிரிகள் செழிப்பதாவது. பாவம் செய்யறதுக்கு என்ன பண்றான் அவன்? சில ஆட்கள் எழுப்ப நம்ம வாயை பிடுங்குவான். குடும்பத்துல சில நினைப்பு ஏற்பட்டுவான். வேலை சிறங்க சில ஆள் அனுப்புவான், ஏற்படுவான். நம்ம விரோதமா செயல்பட வைப்பான். அப்ப நம்ம கவனமா கையாளம். ஏன்னா நரி மாதிரி அவன் தந்திரமா என்ன பண்ணுவான்? பிசாசு தந்திரமா என்ன பண்ணுவான். ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தேவனால பிறந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம் சொல்லுது, 3:6 சொல்லுது. 1 யோவான் 3ஆம் 6ஆம் வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பாவம் செஞ்சா இயேசு பார்க்க முடியாதுங்க. ஆனா பாவிக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 7ஆம் வசனம். பிள்ளைகளை, நீங்கள் ஒருவரோடும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவன் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்ப நீதியை பின்பற்றுகிறாகிற அவர் என்ன பண்ணாரு? நீங்க என்ன போல மாறுங்கிற. எப்பா என்ன போல நீ என்ன பண்ணும்? நீங்க மாறணும், நீங்க பரிசுத்தமா வரணும் என்று அதான் வசனம் சொல்லுதுங்க. 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் கூட சொல்லுது பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதத்திலா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகினும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமானால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, அப்ப ஆண்டவர் பாருங்க, அவருக்கு தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் எங்காவது பரிசுத்தர் ஓயாம 24 மணி நேரமும் அவர் துதிக்குது. நம்ம ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண களைச்சு போயிடுவோம். அவர் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம்னா களைச்சு போயிடுவோம். ஆனா 24 மணி நேரமும் பரிசுத்தர் துதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் அதுல பெரிய பிள்ளை. நம்ம பண்ற இந்த 5 நிமிஷம் ஜெபத்துல, இந்த 10 நிமிஷம் ஜெபத்துல, இந்த 1 மணி நேரம் ஜெபத்துல, இந்த 2 மணி நேரம் ஜெபத்துல, 8 மணி நேரம் ஜெபத்துல நாட்களும் செலவிடும் பொழுது அதெல்லாம் பிரியமா இருக்கிறார். ஆனா ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணும் பொழுதுதான் நம்ம யாருன்னு தெரியும். உபவாசம் எடுக்கும் பொழுது, தேவன் நெருங்கும் பொழுதுதான் நம்ம பாவம் செய்ய முடியாது. தேவனும் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் விலகி பாதுகாப்பார். யோசேப்பு பாவம் செய்ய பிசாசு என்னென்னமோ நெருங்கி பார்த்தான். உதறி சட்டை கரட்டி வெளியே ஓடுறான். நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? ஆதி முதலாக பிசாசு பாவம் செஞ்சு என்ன பண்றான்? அவனுடைய வேலையே ஒரு மனுஷனை கெடுக்கிறதான். கெடுக்கவும், அழிக்கவும், கொல்லவும். எதுக்கு வர மாட்டான்? அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, பிசாசு எதிர்த்து நில்லுங்க. அப்ப அவங்க விட்டு ஓடி போவா. நிச்சயமா தேவனுடைய பிரசன்னம் உங்களை சுமந்து உங்களை பாதுகாக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எந்த பாவங்கள் நெருங்காதபடிக்கு மேகம் போன்ற திறனா சாட்சியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உண்மை நோக்கி நாங்கள் ஓடி வர எங்களை உதவி செய்வீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர். ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும்.
பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அந்த பாவத்தை எப்படி நான் விடுதலையாக இருக்கு ஒருவேளை ஏங்கி கொண்டு அந்த பாவத்தை விடுதலையாக்குவீராக. இயேசுவே நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கை ஒரு அற்புதம் உண்டாகட்டும் அப்பா, ஒரு செழிப்பு உண்டாகட்டும் அப்பா. பாவம் செய்வதனால அந்த ஆசீர்வாதத்தை அவனால சுதந்திரிக்க முடியல. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ அப்படியே செய்யப்பட்ட நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.